வார வாரம் 7 மணி நேரலையில் தான் நம்ம சந்திச்சுட்டு இருந்தோம். இன்றைக்கி ஸ்பெஷலாக டிஎஸ்எல்ஆர் கேமராவிலையும் ஷூட் பண்ணுறோம் இந்த லைவை. அதனால் மாறி மாறி பார்த்து பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ அனைவருக்கும் மீண்டும் ஒரு வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு, நேற்று இன்று லாரி டுடே டிவி சேனலும் சிதம்பர செல்வன் அப்படிங்கிற நமது நண்பருடைய யூடியூப் சேனலும் சேர்ந்து ஓட்டுநர்களுக்கான அவருடைய திறமையை வெளி உலகத்திற்கு தெரிவிக்கும்படியாக ஒரு போட்டியை நடத்தலான்னு சொல்லி இதுக்கு முன்னாடி ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அதன்படி ஒவ்வொரு கட்டமாக பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு இறுதி கட்டத்திற்கு வந்திருக்கோம். ஸோ ஷார்ட்ஸாக போட்டால் தான் கொஞ்சம் ரீச் ஆகும் அதிகமாக. ஏன்னா ஒரு ஃபுல் லென்த் வீடியோ போட்டோம்னா உடனடியாக ரீச் ஆகலை அப்படிங்கிறதுக்காக ஷார்ட்ஸை போட்டு ப்ரொமோட் பண்ணலாங்கிற ஒரு ஐடியாவின் காரணமாக ஷார்ட்ஸுக்காக 2 வீடியோ எடுத்தோம். அதில் முழுசாக நம்மளால் கருத்துக்களை சொல்ல முடியல. ஸோ ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். அந்த ஒரு கீழே கொடுத்துருக்கக்கூடிய 9095099799 இது நம்ம லாரி டுடே சேனலில் பேனர்லேயே இருக்கக்கூடிய நம்பர். முதல் நம்பரில் 2வது நம்பராக இருக்கும் இந்த நம்பரு. இந்த நம்பருக்கு அவங்க ஒரு ஹாய்னு ஒரு மெசேஜ் போட்டால் உடனே நம்ம போட்டிக்கான அத்தனை டீட்டெயில்ஸுமே தகவல்களையும் உடனடியாக அதில் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் செஞ்சு வச்சுருந்தோம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அதில் பாதி மெசேஜ் தான் உள்ள சென்ட் ஆகிருக்கு. சாரி. ஸோ 9 கேள்விகளோடு அது நின்றுச்சு. மேற்கண்ட இன்னும் கொஞ்சம் போட்ட டீட்டெயில்ஸ் எதுவுமே அதில் காட்டலை. நாங்கள் அதை சரியாக கவனிக்கவே இல்லை. சரி, நம்ம வாட்ஸ்அப்பில் ரெடி பண்ணி வச்சிட்டோம். அவங்க ஒரு மெசேஜ் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக ஒரு மெசேஜ் போட்டாங்கன்னா உடனே டீட்டெயில்ஸ் எல்லாமே போயிடும், அவங்க முழுசாக தெரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் நம்ம அதை ரெடி பண்ணி வச்சுருந்தோம். நிறைய பேருக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் போச்சு, எல்லாத்துக்குமே போச்சு. ஆனால் 9 கேள்விகளோட நின்றுடுச்சு. அதை நாங்கள் மதியத்துக்கு மேலே தான் ஒரு 3-4 மணிக்கு மேலே தான் அதை பார்க்கும்போது என்னடா பாதி தான் இருக்குது, டீட்டெயில் இருக்குது, முழு டீட்டெயில் இல்லையேங்கும்போது அதில் கொஞ்சம் அந்த வேர்டிங் இவ்வளோ வேர்ட் தான் போட முடியுங்கிற ஒரு லிமிட் இருந்திருக்க மாட்டிருக்கு. ஸோ முதல் முறையாக நம்ம லாரி டுடேயில் அந்த மாதிரி பண்ணுவோம். மற்றபடி வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா எப்போ மெசேஜ் போட்டாலும் இந்த மாதிரி நாங்கள் செட்டிங்ஸ் பண்ணினதில்லை. ஸோ அதனால் நிறைய கேள்விகள் தொடர்ந்து ஃபோன் வந்துக்கிட்டே இருந்தது. அதனால் சரி, நீங்கள் ஒரு நேரலையில் இந்த போட்டி எங்கே நடக்குது, எப்படி நடக்குது, என்ன பிளான் பண்ணால், எதுக்காக இந்த போட்டி அப்படிங்கிற விவரங்களை முதல் கட்டமாக ஓட்டுநர் தேர்வு வரைக்கும் நம்ம முதல் கட்டமாக சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த சிறப்பு நேரலை. ஸோ இதில் உங்களுக்கு இது சம்பந்தமான என்ன கேள்விகள் இருந்தாலும், ஏன்னா 1 லட்சம் ரூபாய் நீங்கள் வெல்றதுக்கான வாய்ப்பு இந்த போட்டியில் இருக்குது. 4 மணி நேரமும் தொடர்ந்து இயக்கிக்கிட்டு இருக்கிற ஒரே இனம் நம் ஓட்டுநர் இனம்தான். தினசரி நேற்று ஒரு ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்க, இன்னைக்கு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க. இதில் இந்த ஓட்டுநர் தேர்வில் என்ன விதமான சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக இப்போ கமெண்ட்டில் போடலாம். அதற்குண்டான பதிலை நான் சொல்கிறேன். ஸோ எதற்காக இந்த ஒரு போட்டி, ஓட்டுநர்களுடைய எதுக்காக இந்த மைலேஜ் சேலஞ்ச், இதெல்லாம் எதுக்காக நடத்தணும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு, ஸோ ஓட்டுநர்கள் மத்தியில் நிறைய ஒரு தவறான எண்ணங்கள் நிறைய இடங்களில் இப்போது பரவிக்கிட்டே இருக்குது. இது சிறந்த ஓட்டுநர்கள் லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. நல்ல ஒரு தொழில் அனுபவத்தோட நல்லபடியாக வண்டிகளை ஓட்டி நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஓட்டுநர்கள் லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. ஸோ அவர்களிருந்து அவர்களுடைய தனித்திறமையை வெளி உலகத்துக்கு காட்டணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு வாகனம், இந்த தொழில் லாரி தொழிலில் லாபம் அப்படிங்கிறது டீசல் மைலேஜ்லேயும் டயர் மைலேஜ்லேயும் தான் இருக்குது. இன்றைக்கி கிட்டத்தட்ட நம்ம வாங்கக்கூடிய வாடகையில் 50-60% நம்ம டீசலுக்கு தான் நம்ம செலவு பண்ணுறோம். அப்போது இந்த டீசலில் சிக்கனமாக நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய டிரைவர்கள்னால்தான் இன்றைக்கி வாகன உரிமையாளர்களுக்கு லாபத்தை கொஞ்சம் கணிசமாக கண்ணில் பார்க்க முடியுங்கிற ஒரு சூழ்நிலை. ஸோ அதை தவிர்த்து அவர்களுடைய திறமை, வண்டி எப்படி ஓட்டுறாங்க, எந்த டைமிங்கில், ஒரு டைமிங்களோடனா எப்படி இந்த டைமிங்களோட எடுத்துகிட்டு போய் சேர்க்குறாங்க, அவர்களுக்கு சாலை போக்குவரத்து விதிமுறைகள்லாம் எப்படி தெரிஞ்சிருக்கு. நானும் டிரைவர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அந்த ஒரு சாலை விதிமுறைகளின்படி வாகனம் ஓட்டுறது இன்னைக்கு அனுபவத்தில் வந்தவங்களுக்கு
இன்னும் நல்லா பெஸ்ட்டாகவே ஓட்டுறாங்க. ஆனால் இன்றைக்கி லைசன்ஸ் இருந்தால் போதும், ஹெவி லைசன்ஸ் இருந்தால் போதும் டியூட்டிக்கு கொடுக்குறதுக்கு நிறைய வாகன உரிமையாளர்களே தயாராக இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து அந்த டிரைவிங் லைசன்ஸை மட்டும்தான் பார்க்குறாங்களே ஒழிய அந்த வாகன ஓட்டுநர் புதுசாக நம்ம டியூட்டிக்கு ஏற்றுறோம், அவர் உண்மையாலுமே வண்டி எப்படி ஓட்டுறாரு அப்படிங்கிறத கூட இன்றைக்கி டெஸ்ட் பண்ணுறது கூட கால அவகாசம் இல்லாமல் டிரைவர் கிடைச்சா போதுங்கிற மாதிரி இன்றைக்கி டியூட்டிக்கு அனுப்பிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவர்களுக்கு மத்தியில் இந்த மோட்டார் தொழில், சாலை போக்குவரத்து தொழிலில், லாரி தொழிலில் நமது இந்திய நாட்டின் பொருளாதார தேரை வாகனங்களை இயக்கக்கூடியது பொருளாதார தேரின் சாரதிகள், ஓட்டுநர்கள் தான். இவர்களை ஊக்குவிக்கும் விதமாகவும் இவர்களுடைய தனித்திறமையை வெளி உலகத்துக்கு காட்டணும். இன்றைக்கி நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய டிரைவர்களுக்கு உண்மையாலுமே நல்ல ஆஃபர் கிடைக்கும். ஸோ பெஸ்ட்டு மைலேஜ் இவர் கொடுக்குறாரு, இந்த ஓட்டுநர் கொடுக்குறாருங்கும் பொழுது அவருக்கான சம்பளத்தில் படியில் கூட இவர் நல்ல மைலேஜ் கொடுக்காருப்பா, இவருக்கு நம்ம 1 பைசா 2 பைசா சேர்த்து கொடுக்கலாம், நல்ல பர்ஃபார்மன்ஸாக ஓட்டுறாரு அப்படிங்கிற ஒரு வாய்ப்பும் இந்த ஒரு போட்டியின் மூலமாக வெற்றி பெறக்கூடிய ஓட்டுநர்களுக்கு ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். அதே சமயம் இன்றைக்கி BS6 காலம், ஏசி கேபின் தான் வருது, ஏசியில் தான் ஓட்டணும். ஆனால் பெரும்பான்மையான வாகன உரிமையாளர்களுக்கும் சரி ஓட்டுநர்களுக்கும் சரி ஏசி கேபினில் போட்டு ஓட்டினோம்னா வண்டி மைலேஜ் என்ன வரும், மைலேஜ் குறையுமா, குறைஞ்சா எத்தனை பர்சன்டேஜ் குறையும், இது ஒரு பெரிய ஒரு புதிராக அவங்களுக்கு மனசில் இருந்துக்கிட்டே இருக்குது. நமக்கும் கூட தான் ஏசி போட்டு ஓட்டினா மைலேஜ் குறையும் அப்படிங்கிற ஒரு பேச்சு பரவலாக எல்லார் மனசுலையும் இருக்குது. அப்போது அப்படி குறைஞ்சா எவ்வளவு குறையும்? கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்பாகவே ஒரு சில கம்பெனி ஃபுல்லி பில்டரில் வரும்போதெல்லாம் ஏசி கேபினோடே விட்டாங்க. அப்போ வந்து அந்த ஓனரே வந்து ஏசியை போட்டே ஓட்டுட்டோம், டிரைவருக்கு நல்ல எஃபிஷியன்சி கிடைக்கும், நல்ல டயர்டு இல்லாமல் ஓட்டுவார். அப்போது அந்த வாகன உரிமையாளர் தானாக முன் வந்து ஏசி கேபின் தான் வேணும்னு சொல்லி அவங்க டிரைவருக்குலாம் எடுத்து கொடுத்தாரு. அப்போ ஒரு மைலேஜ் பற்றியும் பெருசாக கவலைப்படலை. இருக்கட்டும் சார், டிரைவர் கொஞ்சம் நல்லா இருந்தால் தான் நாம் சம்பாதிக்க முடியும். இது 100க்கு 100 உண்மையான ஒரு விஷயம். ஒரு ஓட்டுநர்கள் டயர்ட்னஸ் இல்லாமல் நல்லபடியாக மன நிம்மதியோட ஒரு வாகனத்தை ஓட்டினால் மட்டும்தான் அவரால் குறிப்பிட்ட இலக்கை எந்த விதமான உடல் டயர்ட்னஸ் இல்லாமல் இன்றைக்கி ஒரு 300 கிலோமீட்டர் ஓட்டுறவர் 150 கிலோமீட்டர் ஜாஸ்தி ஓட்டலாம். ஸோ அந்த ஏசியை வந்து இன்றைக்கி BS6ல் அரசாங்கம் சொன்னாலும் நம்ம நிறைய பேர் வந்து அந்த ஏசியை வந்து ஆஃப் பண்ணி ஓட்டுறதுக்கு தான் பண்ணுறமே ஒழிய அந்த ஏசியை வந்து போட்டு ஓட்டினா டிரைவர்கள் உண்டான எஃபிஷியன்சி அதிகமாகும். அதே போல் மைலேஜ் என்ன தான் ட்ராப் ஆகுது, இதை ஒரு சோதனையின் அடிப்படையில் இதை வந்து வெளி உலகத்துக்கு ஒரு நிரூபிக்கலாம். ஸோ இதை பார்க்கக்கூடிய வாகன ஓட்டுநர்கள், இப்போ இந்த ஏசியில் ஓட்டுற வாகன ஓட்டுநருடைய அனுபவங்களை நம்ம ஷேர் பண்ணும் பொழுது அவர்கள் எப்படி கம்ஃபர்டபுளாக இருந்தது, ஸோ அவங்களால இந்த ஏசி போட்டு ஓட்டும்போது என்ன மைலேஜ் ட்ராப் ஆச்சு, எவ்வளோ கிலோமீட்டருக்கு எவ்வளோ குறையுது, இதெல்லாம் ஒரு வெளி உலகத்துக்கு நிரூபிக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஸோ இதை தாண்டி ஓட்டுநர்கள் மத்தியில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இதெல்லாம் யாருக்கிட்ட சொல்கிறாங்க? ஸோ ஒரு மீடியா கிட்ட நம்ம தகவல் தெரிவிக்கும் பொழுது இவர்களுடைய பிரச்சனைகள் என்ன, இதற்கான தீர்வுகள் என்ன, இதை நோக்கி நம்ம வந்து செல்ல முடியும். அவங்கக்கிட்ட இருந்து ஒரு ஃப்ரீயாக கருத்துக்களை கேட்கணுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த கேள்விகளை கூட நீங்கள் தினசரி சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வச்சுருந்தோம். ஸோ இதை தாண்டி இந்த ஒரு பரிசு தொகை 1 லட்சம் ரூபாய் முதல் பரிசு அப்படிங்கிற இந்த பரிசு தொகையிலையும் அடுத்த கேள்விகள் வச்சுருந்தோம், அது வரல. ஸோ இந்த 1 லட்சம் ரூபாய் நீங்கள் போட்டியில் ஜெயிச்சுட்டு அந்த பணத்தை கையில் வாங்கினீங்கன்னா நீங்கள் முதல் வேலையை என்ன பண்ணுவீங்க? ஸோ உங்கள் குடும்பத்திற்கு என்ன இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுருக்கிறீங்க? இப்போ உங்கள் கையில் நீங்கள் பணம் இல்லை அப்படிங்கிறது எவ்வளவோ நீங்கள் விஷயங்கள் பார்த்துட்ருக்கீங்க, மாதம் சம்பாதிக்கிறீங்க, ஆனால் காப்பீடு என்ன பண்ணி வச்சுருக்கிறீங்க? சரி, இப்போ உங்கள் கையில் ஜெயிச்ச 1 லட்ச ரூபாய் இருக்குது, என்ன முதல் செலவு உங்களுக்கு என்ன இருக்கும்? இதெல்லாம் கேட்கணும். அவர்கள் மனதில் இன்சூரன்ஸ் என் குடும்பத்துக்கு போட்டு வைக்கணுங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வருதா? அந்த இன்சூரன்ஸ் பற்றி அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்கா? குடும்பத்தினுடைய பாதுகாப்பு பற்றி அவங்க என்ன சிந்திச்சிருக்காங்க? ஸோ இந்த ஒரு இன்சூரன்ஸ் விழிப்புணர்வும் நம்ம இந்த போட்டியின் மூலமாக கொண்டு வரணும்.
இன்றைக்கி வாகன ஓட்டுநர்களுக்கு 100% இன்றைக்கி வந்து காப்பீடுங்கிறது ரொம்ப 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 அவசியம். இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் நம்ம இந்த ஓனர் இன்சூரன்ஸை எவ்வளவோ ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். வாகன உரிமையாளர்கள் வாகனம் வாங்கும்போது கடன் பெறும்போது அந்த கடன் தொகைக்கு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்சூரன்ஸ் போடலாம். இதில் இன்னும் குறிப்பிட்டு சொல்லலாம், இன்று நேற்று பொள்ளாச்சி பக்கம் ஒரு வாகன உரிமையாளர் 47 வயது தான் அவருக்கு ஆகுது. எய்ச்சர் வண்டி வாங்கியிருக்காரு, புது வண்டி வாங்கியிருக்காரு. சுந்தரம் ஃபைனான்ஸில் வந்து கடன் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 17-18 டியூ கட்டியிருக்கிறாரு. இப்போது இந்த பிப்ரவரியில் அவர் வந்து இறந்துட்டார், மாரடைப்பால் இறந்துட்டார். இதில் விதியின் விளையாட்டு பாருங்கள். இந்த ஓனர் இன்சூரன்ஸை பற்றி சுந்தரம் ஃபைனான்ஸ் நிறுவனம் அந்த வாகன உரிமையாளர்கிட்ட பல முறை எடுத்து சொல்லியிருக்காங்க. அதே போல் அவங்க மனைவி இருக்கும் பொழுதும் வீட்டில் போய் சொல்லும் பொழுதும் அதை சொல்லியிருக்காங்க, இந்த இன்சூரன்ஸ் போட்டுக்குங்க உங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லி. ஆனால் இந்த இன்சூரன்ஸில் ஒரு தொகை போகுதேன்னு சொல்லிட்டு இவர் நேரடியாக இன்சூரன்ஸ் ஆஃபீஸுக்கே போய் லெட்டரே கொடுத்துருக்காரு, எனக்கு இந்த இன்சூரன்ஸ் தேவையில்லை, எனக்கு தேவையில்லை, இல்லாட்டி நான் வேறு ஃபைனான்ஸ் போயிடுவேன்னு சொல்லி வலுக்கட்டாயமாக இவர் அந்த இன்சூரன்ஸ் வந்து வேண்டான்னு சொல்லி அந்த லெட்டர் இன்றைக்கி இருக்குது. ஸோ அந்த இன்சூரன்ஸை வந்து வேண்டான்னு சொல்லி எழுதி கொடுத்ததின் காரணமாக இன்றைக்கி அந்த காலேஜ் படிக்கக்கூடிய பையன், அதுக்கடுத்த ஒரு பொண்ணு இருக்காங்க, இந்த இவர்களுடைய மனைவியும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு தனியார் ஸ்கூலில் பணிபுரிகிறாங்க. அவர்களுக்கு இருக்கக்கூடிய சொற்பமான ஒரு சின்ன ஒரு இடம்தான், அந்த இடத்தையும் டாக்குமெண்ட்டும் கொடுத்துருக்காரு. இன்றைக்கி இந்த இன்சூரன்ஸ் மட்டும் போடப்பட்டிருந்தால் இந்த வண்டிக்கு உண்டான தவணை தொகையை முழுமையாக அவங்க வந்து இன்சூரன்ஸ்லேருந்தே கொடுத்துருப்பாங்க. இறந்துட்டார், அதன் காரணமாக இந்த ஆர்சி ஓனருக்கு போடப்பட்டிருந்த இன்சூரன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து நேற்று அந்த நைட்டு அந்த பையன் பேசினாப்படி இன்றைக்கி காலையில் அந்த அவர்களுடைய மனைவி வந்து பேசினாங்க. ரொம்ப ரொம்ப வேதனையாக இருக்குது. நம்ம அந்த ஓனர் இன்சூரன்ஸ் பற்றி எவ்வளவோ விழிப்புணர்வு கொடுத்தோம், இது தெரிஞ்சுமே ஒரு நிதி நிறுவனத்தினுடைய அதிகாரிகள் தெரிஞ்சுமே அதை வந்து வேண்டான்னு சொல்லி எழுதி கொடுத்து இன்றைக்கி அந்த குடும்பம் ரொம்ப சிரமத்தில் இருக்காங்க. ஸோ இதுபோல் இன்றைக்கி காப்பீடு ஓட்டுநர்கள் மத்தியில் எவ்வளவோ காப்பீடுகள் இருக்குது. 500 ரூபாய்க்கும் ஒரு காப்பீடு திட்டங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து புரிதல் இருக்குது? உங்கள் கையில் 1 லட்சம் ரூபாய் இருந்தும் நீங்கள் அந்த காப்பீட்டை வந்து போடுறீங்களா இல்லையா? ஸோ உங்கள் முன்னிலையில் அவர்களுக்கு ஒரு சிறந்த காப்பீட்டை சொல்லி வச்சு இந்த இந்த 1 லட்சம் ரூபாய் முதல் பரிசும், 2ஆம் பரிசாக 50,000 ரூபாய், 3ஆம் பரிசாக 40,000, 4ஆம் பரிசாக 30,000, இந்த அவர்கள் ஓட்டி ஜெயித்த இந்த பரிசு தொகையிலிருந்து ஒரு 20%, 1 லட்சம் ரூபாய்னா ஒரு 20,000 ரூபாய்க்கு அவர்கள் அங்கேயே வந்து இன்சூரன்ஸ் நிறுவனத்தை வர வைத்து உங்களுக்கு என்ன பாலிசி, உங்கள் குடும்பத்துக்கு என்ன பாலிசி வேணும் இங்கேயே புக் பண்ணுங்க. உங்கள் குடும்பம் பாதுகாப்பாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் 24/7 வந்து ரிஸ்கில் இருக்கக்கூடிய உங்களது தொழில். ஸோ இதையெல்லாம் வீடியோவாக எடுத்து அந்த இன்சூரன்ஸ் கட்டுவதற்கு நீங்கள் திறமையாக போட்டியில் ஜெயிச்சு வெற்றி பெற்ற பணத்திலேருந்து ஒரு 20% நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் போடுங்க அப்படிங்கிற அந்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவங்க முன்னாடியே இன்சூரன்ஸுக்கு உண்டான தொகையும் கொடுத்து அவங்க ஒரு பாலிசி போட வைக்கணும். 30,000 ரூபா ஜெயிக்கிறவருக்கும் 20%, ஒரு 6,000 ரூபாய்க்கு என்ன பாலிசி வருமோ, இந்த மாதிரி என்னென்ன பாலிசிகள் இருக்குது ஓட்டுநர் மத்தியில் அவசியம் இந்த விழிப்புணர்வை கொண்டு போய் சேரணும். ஸோ அவர்களுடைய திறமை இதில் வந்து எந்த வாகனம் ஓட்டணும், எந்த கம்பெனி வாகனம் ஓட்டணுங்கிறது கடைசி நேரத்தில் தான் தெரிவிப்போம். ஒரு ஓட்டுநர் எந்த வாகனத்தையும் ஓட்டுவதற்கு தயாராக இருக்கணும். ஸோ இந்த போட்டி அடுத்த மாதம், அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம சொல்லியிருக்கக்கூடிய அதே வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கேள்விகள் வரும். அந்த கேள்விகளுக்கு நீங்கள் மறுபடியும் டைப் பண்ணி பதில் போட்டிங்கன்னா ரெஜிஸ்டர் ஆகிடும். அதற்கு பிறகு எத்தனை ஓட்டுநர்கள் இந்த போட்டியில் கலந்துக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து ஒரு ஸ்க்ரூட்னிங் பண்ணி மறுபடியும் வந்து ஒரு ரேண்டம் அடிப்படையில் செலக்ட் பண்ணி அதுக்கு மேற்கொண்டு கேள்விகள் வந்து எந்த வண்டியில் ஓட்டுனீங்க, இது வரைக்கும் என்ன மைலேஜ் கொடுத்துருங்க, ஏன்னா நிறைய கேள்விகள் வந்து இதிலேயே போட முடியல. இப்போ போட்டதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பாதி தான் வந்திருக்கு. ஸோ இதை வந்து ரேண்டமாக நம்ம செக் பண்ணி ஒரு ஃபைனலிஸ்ட்டு ஒரு 100 பேர் இல்லை ஒரு 150 பேரை வந்து செலக்ட் பண்ணி வரக்கூடிய 1ஆம் தேதி சேலத்தில்
பாரத் லாரி ஓனர்ஸ் அண்ட் ஏஜென்ட்ஸ் அசோசியேஷனுடைய 3ஆம் ஆண்டு மாநில மாநாடு நடக்குது. அங்கே ஏஎம்டிசியினுடைய சேர்மன் சண்முகப்பா, மாநில லாரி உரிமையாளர் சம்மேளனத்தின் தலைவர் தன்ராஜ் சார், நம்ம மணலாரி உரிமையாளர் சங்கத்தினுடைய சம்மேளனத்தின் தலைவர் யுவராஜ் சார், ஸோ பிஎல்ஓ அசோசியேஷனுடைய நிர்வாகிகள் இவர்கள் முன்னிலையில் நாம் வந்து ஒரு 20 ஓட்டுநர்களை தேர்ந்தெடுத்து, ஏன்னா இப்போ நம்ம வந்து இந்த போட்டி வந்து அடுத்த மாதம் 10ஆம் தேதி டு 20ஆம் தேதிக்குள்ளே நடக்கும். 90% சேலத்திலிருந்து வாகனத்தை ஓட்டுவதற்கு உண்டான ஏற்பாடுகள் செஞ்சிட்ருக்கோம். ஏன்னா வாகன உரிமையாளர் ரெண்டு வாகனங்கள், இந்த போட்டி எப்படின்னு சொல்லிடுறேன், 2 வாகனங்கள் ஒரே அளவுள்ள லோடு, இதில் ஒரு டன் கம்மியாக இருக்காது, அதில் ஒரு டன் கம்மியாக இருக்காது, ஒரே மெட்டீரியல். ஸோ இதெல்லாமே வந்து இப்போது லோடுக்கு உண்டான இதையும் பேசிகிட்டு இருக்கோம். 2 வாகனங்களில் BS6 வாகனங்கள், அதுவும் புது வண்டியில், அது ஆல்ரெடி 3-4 மாதம் ஓடிய இன்ஜின் பழக்கப்பட்ட ஒரு 2 வாகனங்களை தேர்ந்தெடுத்து அதில் சரிசமமான லோடு ஏற்றி 500 கிலோமீட்டர் ஒரு ஓட்டுநர் வந்து 500 கிலோமீட்டர் ஓட்டணும். 250 கிலோமீட்டர் போகிறாங்க, அதே ரூட்டில் 250 கிலோமீட்டர் திரும்பி வராங்க. இது 250ங்கிறது முன்ன பின்ன வரலாம், 275 வரலாம், இல்லை 240 வரலாம். இதை முடிவு பண்ணிவிட்டு இங்கிருந்து போகும் பொழுதோ அல்லது வரும் பொழுதோ ஏசியை போட்டு ஓட்டணும். இங்கிருந்து ஒரு ட்ரிப் 250 கிலோமீட்டர் போனாங்கன்னா இங்கே ஃபுல் பண்ணிவிட்டு அங்கே ஃபுல் பண்ணுறோம், வித்தவுட் ஏசியில் ஒரு தடவை ஃபுல் பண்ணுறோம். அப்போ என்ன மைலேஜ் வருதுங்கிற நம்ம நோட் பண்ணிக்கிறோம். அதற்கு பிறகு அவர் வேற ஒரு வண்டிக்கு மாறிடலாம், 2வது வண்டியில் போய் அங்கிருந்து ஏசி போட்டுக்கிட்டு வரலாம். ஸோ அதையும் நோட் பண்ணலாம். இந்த மாதிரி 4 ஓட்டுநர்கள் 250 கிலோமீட்டர் போகிறாங்க, 250 கிலோமீட்டர் வராங்க. ஸோ 250 கிலோமீட்டருக்கு ஒரு முறை டீசலை ஃபில் பண்ணி மைலேஜ் நோட் பண்ணிக்கிறோம். இதுபோல் ஒரு தடவை 2 வாகனங்கள் ஒரே நேரத்தில் கிளம்போம். ஸோ இதில் டைமிங்குங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மைலேஜ் தான் முக்கியம். ஸோ அதுக்காக வேகமாக ஓட்டணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ உங்களுக்கு இந்த போட்டியில் கலந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு நாளைக்கு முன்பாகவே உங்களுக்கு பாதுகாப்பாக வண்டி ஓட்டுறது எப்படி, டீசல் மைலேஜ் கொடுக்கறது எப்படி அப்படிங்கிறத பற்றி ஒரு 3 மணி நேரம் இல்லை ஒரு நாள் கூட ஒரு கிளாஸ் எடுக்கிறதுக்கும் ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் நேராக வந்த உடனே ஓட்டுங்கிறதில்ல, ஏன்னா இன்றைக்கி மைலேஜ் எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்கணுங்கிறது தான் போட்டி. அதற்காக உங்களுக்கு தெரியாத ஒரு சில விஷயங்களையும் நீங்கள் BS6 ஓட்டணும். அதற்காக ஒரு வல்லுநரை வைத்து அவர்களுக்கு ஒரு பயிற்சியும் சிறப்பு பயிற்சியும் கொடுத்து அவர்கள் சாம்பிள் ஒரு ட்ரையல் ஓட்டி பார்த்துட்டு அதற்கு பிறகு தான் அந்த லோடு வண்டியை கொடுப்பதற்கு உண்டான திட்டம். ஸோ சேலம் அல்லது நாமக்கல் இந்த 2 இடங்கள்லேருந்து அந்த வாகனம் புறப்படும். 2 வாகனங்கள் போயிட்டு வரும், 2 டிரைவருக்கு உண்டான முடிஞ்சிடும். அடுத்த நாள் மீண்டும் 2 வாகன ஓட்டுநர்களை தேர்ந்தெடுத்து 250 கிலோமீட்டர் போகிறோம், 250 கிலோமீட்டர் வரோம். இதுதான் இந்த ஒரு ஓட்டுநர் 500 கிலோமீட்டரில் 500 கிலோமீட்டருக்கு வாகனத்தை இயக்க வேண்டும். இந்த தேர்வு இது வந்து வரக்கூடிய 28ஆம் தேதி நள்ளிரவு 12 மணிக்குள்ளே நீங்கள் 9095099799 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து ஒரு ஹாய் மெசேஜ் போட்டு உங்கள் பேர், உங்களது புகைப்படம், உங்கள் லைசன்ஸு எல்லாத்தையும் அனுப்புனீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லி உங்கள் லைசன்ஸு எல்லாம் போட்டிங்கன்னா அதிலிருந்து குறிப்பிட்ட ஓட்டுநர்களை தேர்ந்தெடுத்து இதை வந்து சண்முகப்பா முன்னிலையில் அவர்கள் தேர்வு செய்ய இருக்கிறார்கள். இதில் எந்த விதமான ஒளிவு மறைவும் கிடையாது. அதே போல் ஒரு சிலர் வந்து ஒரு வருத்தப்பட்டாங்க, நம்ம இந்த ஷூட் எடுக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய சங்கங்கள் போய் பார்த்துட்டோம் அப்படின்னு. ஸோ எங்களுக்கு இது தமிழ்நாடு முழுவதுமே நிறைய சங்கங்கள் இருக்குது, எல்லா இடங்களுக்கும் எங்களால் போக முடியாது. நாம் எடுக்கிறது வந்து ஒரு ஒன்லி ஷார்ட்ஸு, ஒரு 60 செகண்ட்ஸ் வரக்கூடிய ஒரு வீடியோவை ப்ரமோட் பண்ணணுங்கிறதுக்காக இங்கே நாமக்கல் இருக்கக்கூடிய 2 சங்கங்களை மட்டும் தேர்ந்தெடுத்து அவங்க ஆஃபீஸ் இங்கே இருக்குது. 10-15 கிலோமீட்டர் ரேடியேஷனில் தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணோம். நிறைய சங்கங்களுக்கு இந்த ஒரு ஷூட் அதிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக அங்கே ஒரு சங்கத்தில் போய் நாம் அப்ரோச் பண்ணுறோங்கிறது தான் இருக்கும். ஸோ இதுக்காக எந்த ஒரு சங்க நிர்வாகிகளும் தயவுசெய்து இதை வந்து கோபித்து கொள்ள வேண்டாம். ஒரு ஓட்டுநர் சங்கங்களுக்கு போகணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய எண்ணம். இங்கே நாமக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே யார் ஆஃபீஸ் வச்சுருக்காங்க அவங்கள போய் நம்ம சந்தித்து அவங்கள எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுடைய கிளிப்பிங்ஸையும் நம்ம சேர்த்து உள்ளே போட்டோமே ஒழிய இதில் எந்த விதமான கருத்து வேறுபாடுகளும் கிடையாது.
ஸோ இந்த போட்டியில் அனைத்து ஓட்டுநர்களும் கனரக வாகனம் ஓட்டக்கூடிய அனைத்து ஓட்டுநர்களும் கலந்து கொள்ளலாம். இதில் எந்த விதமான விதிவிலக்கும் கிடையாது. ஸோ நீங்கள் உங்களுடைய அனுபவங்களையும், நீங்கள் 12 வீல் எத்தனை வருஷமாக ஓட்டினீங்க, 16 வீல் எத்தனை வருஷமாக ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க, இந்த அனுபவங்களை நீங்கள் எங்களுக்கு ஷேர் பண்ணும்போது அதிலிருந்து நாங்கள் வந்து ஓட்டுநர்களை தேர்ந்தெடுத்து அடுத்த மாதம் மார்ச் மாதம் 10ஆம் தேதி டு 20ஆம் தேதிக்குள் அந்த வாகனம் ரெடியான பிறகு, ஏன்னா இன்றைக்கெல்லாம் லோடுக்கு போயிருக்கு, இன்னும் 10-12 நாள் டைம் இருக்குது. அதனால் அந்த வாகனங்கள் 2 வண்டியும் ஒரே டைமில் நம்ம கொண்டு வரணும். ஸோ லோடுமே வந்து ஒவ்வொரு வாகனத்திற்கும் 35 டன் 70 டன் லோடும் தேவைப்படுது. இது ரிஸ்க் இல்லாத மெட்டீரியலாக தேவை. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் நிறையா இருக்குது. இதையுமே நம்ம உடனடியாக நம்ம அறிவிச்சு பண்ணுறதுக்கு காரணம், நம்ம இங்கே அதிர்ஷ்டவசமாக சண்முகப்பா ஐயா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய 1ஆம் தேதி இங்கே சேலம் மீட்டிங்கில் கலந்துக்கிற ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால நம்ம அவர்கள் கையிலேயே வந்து ஒரு 20 ஓட்டுநர்களை நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் உடனடியாக இதை வந்து க்ளோஸ் பண்ணுறோம் 28ஆம் தேதி. இல்லைன்னா ஒரு 10 நாள் வரைக்கும் டைம் கொடுக்கலாம். இந்த ஓட்டுநர்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதே ஒரு 10 நாள் வரைக்கும் டைம் கொடுக்கலாங்கிற ஒரு எண்ணத்தை வந்து சுருக்குனதுக்கு காரணம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து 1ஆம் தேதி நடக்க இருக்கிறதுனால 28ஆம் தேதியே நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் முடித்தோம்னா அதில் இருக்கக்கூடிய ஓட்டுநர்களை தேர்ந்தெடுத்து ஃபோன் பண்ணி பார்த்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, இது வரைக்கும் ஆள் என்ன மைலேஜ் கொடுத்துட்ருக்காங்க, இதெல்லாம் இன்னும் அடுத்த கட்டமான ஒரு தேர்வுக்கு போய் ஒரு 100 டிரைவர்களோ ஒரு 200 டிரைவர்களோ நம்ம ஃபஸ்ட் ரவுண்டில் தேர்ந்தெடுத்து அதிலிருந்து ஒரு 20 ஓட்டுநர்களை நாம் வந்து சண்முகப்பா, தன்ராஜ் சார், வேல்முருகன் சார், யுவராஜ் சார், இது போன்ற முக்கிய தலைவர்கள் கையால் எடுக்க வச்சு அதை வந்து 1ஆம் தேதியே இந்த 20 ஓட்டுநர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இந்த 20 ஓட்டுநர்களும் ஏன்னா இன்றைக்கெல்லாம் டியூட்டியில் இருக்காங்க. இன்றைக்கி ஒரு டெல்லியில் இருந்து கூட ஒருத்தர் வந்து கமெண்ட் போடுவார், அவரால் அந்த 10ஆம் தேதிக்கு மேலே அந்த போட்டியில் கலந்துக்க முடியுமாங்கிறது தெரியல. ஸோ அந்த 20 ஓட்டுநர்கள் பெயரை அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அந்த 20 ஓட்டுநர்கள்ட்டையும் மறுபடியும் நீங்கள் இந்த குறிப்பிட்ட டேட்டில் வர முடியுமா, ஏன்னா அதில் 4 பேரை மட்டும் செலக்ட் பண்ணி அதில் யாராவது வரலைனாலும் போட்டி சிக்கலாயிட்டு நடத்துறது. அதனால் 20 ஓட்டுநர்களை தேர்ந்தெடுத்து அதிலிருந்து அடுத்த ரவுண்டுக்கு வந்து யாரா அந்த டைமிங்கில் வர முடியும், அந்த டேட்டில் வர முடியுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த போட்டியை நாம் நல்லபடியாக நடத்தி ஒரு திறமையான ஓட்டுநர்களை என்னென்ன மைலேஜ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வெளி உலகத்திற்கு நிரூபிப்போம். அவர்கள் வந்து போக்குவரத்து விதிகளுக்கு உட்பட்டு வண்டி ஓட்டணும், யூனிஃபார்மில் இருக்கணும், இது என்னென்ன ஆஸ்பெக்ட் இருக்கோ அதெல்லாம் அடுத்த வீடியோவில் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் இருக்கும். அதையும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் போட்டிங்கன்னா போட்டுவிடுவோம். ஸோ நமது நோக்கம் சிறந்த ஓட்டுநர்களை தேர்ந்தெடுக்கணும். பெஸ்ட்டு மைலேஜை கொடுக்கக்கூடிய ஓட்டுநர்களை நாம் தேர்ந்தெடுத்து வெளி உலகத்திற்கு அறிவிக்க வேண்டும். ஏசியில் என்ன மைலேஜ் வருது, வித்தவுட் ஏசியில் என்ன மைலேஜ் வருது, அப்போது ஏசியை நம்ம வாகனத்தில் வந்து நம்பி வாங்கலாம், நம்பி டிரைவர்கிட்ட வந்து ஏசி போட்டு ஓட்டுங்கப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். இதனால் அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, ஏசியில் ஓட்டும்போது எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, இதை தாண்டி ஓட்டுநர்கள் மத்தியில் இன்சூரன்ஸ்க்கு உண்டான அவேர்னஸ் எப்படி இருக்குது, அவர்களுடைய குடும்பத்தின் பாதுகாப்புக்கு என்ன பண்ணியிருக்காங்க. உங்கள் கையில் இன்றைக்கி 1 லட்ச ரூபா கிடச்சின்னு ஒரு 20,000 இன்சூரன்ஸ் பாலியை அவசியமாக போடுங்க. ஸோ இது எல்லாம் ஒரு விழிப்புணர்வுக்காக கொண்டு வரோம். ஓட்டுநர்கள் அதை தாண்டி இன்றைக்கி ஓட்டுநர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அந்த கேள்வியிலே நிறைய விஷயங்கள் எழுதி அனுப்பியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் இன்னும் இந்த ஓட்டுநர் தொழிலில் நம்ம ஆல்ரெடி ஒரு கருப்பு கொடி போராட்டம் பண்ணோம். நிறைய சங்கங்கள் ஒத்துழைப்போட வெளி மாநிலங்களில் வந்து ஓட்டுநர் வந்து தாக்கக்கூடாது அப்படிங்கிறத ஒரு கான்செப்டுக்காக கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 42 இடங்களில் கருப்பு கொடி போராட்டத்தை நடத்தி அரசினுடைய கவனத்துக்கு கொண்டு போனோம். ஸோ இதுபோல் ஓட்டுநர்களுடைய இதை தாண்டி என்ன பிரச்சனைகள் இருக்குது இதெல்லாம் வெளி உலகத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்திற்காக நம்ம இதை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சிதம்பரம் யூடியூப் சேனல் அவர்களும் வந்து மிகப்பெரிய ஒத்துழைப்பு கொடுத்து அவரும் அவருடைய சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அனைத்து ஓட்டுநர்களும் எந்தவித பாகுபாடின்றி 12 சக்கரம் 14 சக்கரம் ஓட்டிய அனுபவம் உள்ள வாகன ஓட்டுநர்கள் அவசியம் வந்து கலந்துக்குங்க. நம்ம அந்த நம்பர் மறுபடியும் இதில் போட்டு விட்றேன். இந்த நம்பருக்கு நீங்கள் ஒரு ஹாய் மெசேஜ் மட்டும் போடுங்க. அதில் கேட்கப்படும் கேள்விகளுக்கு நாங்கள் மறுபடியும் கூட நாங்கள் அனுப்பிவிடுவோம். ஏன்னா நிறைய கேள்விகள் அதில் வந்து வரமாட்டேங்குது. ஸோ அந்த கேள்விகளை நாங்கள் மறுபடியும் ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப் இதிலெல்லாம் போட்டு விட்றோம். இந்த கேள்விகளை நீங்கள் பூர்த்தி செய்து மறுபடியும் வாட்ஸ்அப்லேயே போடுங்க. உங்கள் ஃபோட்டோ ப்ளஸ் வந்து லைசன்ஸை வந்து போடுங்க. போட்டியினுடைய கடைசி நாள் 28/2/2026 அன்றைக்கி நைட்டுக்குள்ளே நீங்கள் அனுப்பிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம 1ஆம் தேதி அந்த 20 அதிர்ஷ்டசாலிகள் யார் என்பதை
1ஆம் தேதி சண்முகப்பா, தன்ராஜ் சார், யுவராஜ் சார் மற்றும் வேல்முருகன் சார் இவங்க கையில் நம்ம தேர்ந்தெடுத்து 20 பேர் அனௌன்ஸ் பண்ணிவிடுவோம். அந்த 20 பேரில் மறுபடியும் 4 பேரை தேர்ந்தெடுத்து இந்த போட்டி நடக்கக்கூடிய மார்ச் 10ஆம் தேதி டு 20ஆம் தேதிக்குள், அந்த தேதிக்குள்ளே யார் அவைலபிள் இருக்காங்களோ அவர்களை வச்சு போட்டியை நடத்தி ஒரு சிறந்த ஓட்டுநர்கள் எவ்வளோ மைலேஜ் கொடுக்குறாங்க, எப்படி வண்டி பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி ஓட்டுறாங்க, ஏசி போட்டு ஓட்டும்போது அவங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிறத வெளி உலகத்திற்கு தெல்ல தெளிவாக இந்த டீசலை ஃபில் பண்ணுற இடத்துல கூட அங்கே இருக்கக்கூடிய சங்க நிர்வாகிகளை வர வச்சு அவங்க முன்னாடி தான் டீசலை ஃபில் பண்ணணும், இங்கே ஃபில் பண்ணும்போதும். ஸோ இந்த மைலேஜில் அக்யூரேட்டாக நம்ம எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிறத ஆலோசித்து நாங்கள் அதை வந்து பண்ணுவோம். உங்களுக்கும் இந்த போட்டி நடத்துறதுல ஏதாவது ஆலோசனைகள் கருத்துக்கள் இருந்தால் அவசியம் வந்து தெரிவிங்க. ஏன்னா இந்த மோட்டார் தொழில் மிக மிக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தொழில், நாட்டிற்கு அவசியமான ஒரு தொழில். இந்த மோட்டார் தொழிலில் ஓட்டுநர்கள் தான் இந்த பில்லர்கள், ஸோ தூண்கள். இந்த ஓட்டுநர்களுடைய மன உறுதி, அவர்களுடைய உழைப்பு, அவர்களுடைய அனுபவம், அவர்களுடைய நேர்மை தான் இன்றைக்கி தேவை. ஸோ சிறந்த ஓட்டுநர்களை வெளி உலகத்துக்கு நாம் தெரிவிப்போம் அப்படிங்கிறது தான் இந்த போட்டியினுடைய நோக்கம். ஸோ இதில் எல்லா சங்கத்தில் இருக்கிறவங்களும் கலந்துக்கலாம். இந்த போட்டி சங்கங்களுக்கு இடையில எல்லாம் எதுவுமே கிடையாது. யார் வேண்டுமானாலும் இந்த போட்டியில் வந்து பங்கு பெறலாம். இதில் எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. பெண்கள் 16 சக்கரம் ஓட்டக்கூடிய 12 சக்கரம் ஓட்டக்கூடிய பெண்கள் யாராவது இருந்தாலும் நீங்கள் தைரியமாக வந்து கலந்துக்கலாம். ஸோ போட்டிக்கான விதிமுறைகள், யூனிஃபார்ம் போட்டு ஓட்டணும், இதெல்லாம் வந்து அடுத்த கட்டமாக சொல்லுவோம். இப்போ நீங்கள் போட்டியை வந்து கலந்துக்குங்க. ஸோ இது எங்கேருந்து எங்கே நடக்குங்கிறதையும் சொல்லிட்டேன். இப்போ நாமக்கலோ அல்லது சேலத்திலேருந்து அந்த போட்டி துவங்கும். எந்த ரூட்டில் நம்ம ஓட்டுறோம் அப்படிங்கிறத அடுத்த கட்டமாக சொல்லிவிடுவோம். ஸோ 250 கிலோமீட்டர் ஒன் வே போகிறோம், 250 கிலோமீட்டர் பின்னாடி திரும்பி வரோம். ஏசி போட்டுட்டு போகிறோம், ஏசி ஆஃப் பண்ணிட்டு வரோம். 250 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை மைலேஜ் செக் பண்ணுறோம். ஸோ இதுதான் போட்டி. 4 போட்டியாளர்கள் ஃபைனல். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிக்கக்கூடியவர்களுக்கு முதல் பரிசு 1 லட்சம் ரூபாய். அதில் கம்பல்சரி 20%க்கு உங்களுக்கு விருப்பமான இன்சூரன்ஸை உங்கள் குடும்பத்தின் பாதுகாப்புக்கு நீங்கள் செய்தே ஆக வேண்டும். இந்த போட்டியில் முக்கியமானது என்னென்னா இன்சூரன்ஸ் விழிப்புணர்வு. அதுக்காக தான் நீங்கள் போக்குவரத்து விதிமுறைகள் அனைத்தையும் கடைபிடிச்சி தான் வண்டி ஓட்டணும். ஸோ போக்குவரத்து விதிமுறைகள் எல்லாம் நீங்கள் தெரியாதவங்க கூட தெரிஞ்சுக்கங்க. ஸோ அது எல்லாமே வந்து பார்ப்பாங்க. ஸோ அதற்காக தனியாக வருவாங்க. போக்குவரத்து விதிமுறைகளோடு வண்டி ஓட்டுறாங்களா, அவங்க வண்டி ஓட்டுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, நியூட்ரல் அடிச்சே ஓட்டுறாங்களா, மைலேஜ் கொடுக்கறதுக்கு என்ன அவங்க வழிமுறை கையாளுறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு நாளுக்கு முன்னாடியே நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம். இந்த ஒரு நேரலை முடிந்த பிறகு கூட இந்த போட்டியில் இன்னும் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதற்குண்டான பதிலை நாங்கள் தருவதற்கு தயாராக இருக்கிறோம். 28/2/2026 இந்த ஒரு 3 நாள் தான் இருக்குது. இந்த 3 நாட்களில் உங்களால் அந்த குறிப்பிட்ட நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் ஒரு ஹாய் மெசேஜ் போடுங்க. அதில் ரிப்ளை வருதான்னு பாருங்கள். அப்படி ரிப்ளை வரலைனாலும் நீங்கள் உங்களுடைய பெயர், உங்களுடைய லைசன்ஸ் நம்பர், எந்த ஊர், உங்களுடைய லைசன்ஸ் ஃபோட்டோவையும் உங்களுடைய ஃபோட்டோவையும் நீங்கள் அனுப்பிவிடுங்க. நாங்கள் மறுபடியும் கேள்விகள் கூட உடனே உங்களுக்கு அனுப்புகிறோம். ஸோ இந்த நேரலை ஒரு ஓட்டுநர்களுக்கான ஒரு மைலேஜ் சாம்பியன் அப்படிங்கிற ஒரு பட்டத்திற்கான ஒரு சிறப்பு நேரலை இது. இதில் உங்களுக்கு பெருசாக ஒன்றும் சந்தேகம் வரலன்னு நினைக்கிறேன். ஃபோனில் தான் எல்லோரும் சந்தேகம் கேட்டீங்க. இதுக்கு உண்டான விளக்கங்களை இப்போ நான் கொடுத்துட்டேன். ஸோ மீண்டும் தேவைப்பட்டால் நாளை இரவு 7 மணிக்கும் இது சம்பந்தமான ஒரு நேரலைக்கு நான் தயாராக இருக்கிறேன். நீங்கள் ஓட்டுநர்களாகிய நீங்கள் தயவு செய்து உடனடியாக ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் உங்களது கருத்துக்களை. ஸோ அனைத்து சங்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஓட்டுநர்களும் இந்த இதில் வந்து கலந்துக்கலாம். இதில் எந்த விதமான பாகுபாடும் கிடையாது அப்படிங்கிறது மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக்கொண்டு இந்த சிறப்பு நேரலையை இதோடு முடித்துக்கொள்ளலாம். நாளை புது செய்திகள் இருந்தால் நாளையும் ஒரு 7 மணிக்கு நேரலையில் வரும். என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் உடனடியாக கமெண்ட்டில் போடுங்க. உடனடியாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். சிறந்த ஓட்டுநர்களை நாம் தேர்ந்தெடுத்து வெளி உலகிற்கு அறிவிப்பதே இந்த போட்டியினுடைய முக்கிய நோக்கம். நன்றி, வணக்கம்.
லாரி டுடே டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களிடம் இந்த வீடியோவை சொல்லி ஷேர் பண்ணுங்கள்.